ஏன்னா காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது அப்படின்வாங்க இல்லைங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இவன் கைதட்டினாத்தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு நீங்களாக ஒரு பாயிண்ட்டுக்கு. ஏன்னா எழுத்தை வாசிக்கக்கூடாது, சுவாசிக்க வேண்டும் அப்படின்னாங்க பெரியவங்கள்லாம். அது மாதிரி இந்த மேடை முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக கொண்டு வருவதற்காக ரொம்ப பயனுள்ள விழா. இந்த விழாவை பேரன்போடு வடிவமைத்து ஆளுமை செய்கிற மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய ஆகாஷ் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பெரிய நன்றி அன்பை சொல்லி, சட்டமன்ற உறுப்பினர் மாலிக் ஐயா அவர்களுக்கும் இன்னும் அரசு துறை சேர்ந்த அத்தனை உயர் அதிகாரிகள் பெருமக்களுக்கும் ஊடகத்துறை பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஒரு 8 நாள் 9 நாள் வேலை செஞ்சுட்டு நிறைவு நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக போகணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. நீங்களாம் என்ன செய்யணுமா, தொடக்கத்திலே சொல்லிடுறேன், கொஞ்சம் சலசலப்பலாம் குழந்தையெல்லாம் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு. நீங்கள் யாரும் சிரிக்கலைன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காருங்க, உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் அப்படி முன்னுக்கு அப்படின்றது பெரிய பாடுபடுத்துவோம், அது மட்டும் தெரியும். அதே போல் ஒரு ஆள் மட்டும் எல்லாரும் சிரித்து ஒரு ஆள் மட்டும் சிரிக்காமல் இருக்காரு என்ன அர்த்தம்? பக்கத்தில் அவர் சம்சாரம் இருக்குன்னு அர்த்தம். அவரால் சிரிக்க முடியுமா? வாய மூடு அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் எதுக்கு என்னை போய் இந்த நிகழ்வில் ஒரு புத்தக திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டுருக்காங்கன்னா, அருமை தம்பி என்னுடைய உடன் புராசர் மகேந்திரன் அவர்கள் மதுரை அழைச்சிருந்த பேரில் நேற்று அழைச்சி தான் அன்றைக்கி வந்தேன். இப்படி குறுகிய காலத்தில் இது வரைக்கும் நான் 19 வருஷத்தில் இதான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். அது ஐயா அவருடைய அன்புக்காக. அதுக்கு என்ன காரணம்னா, நல்ல மக்கள் அந்த பகுதியில் நிறையா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆர்ப்பரிப்போடு நல்ல ஆசையோடு வந்து கேட்பாங்க. அதுக்காக கேட்பவர்கள்ட்ட தான் நிறையா பேச முடியும். அதுக்காக சொல்கிறது, இந்த அறிவு சார்ந்த இந்த மேடை புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியவே உருவாக்கியது. இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், என்னுடைய பேச்சில் உங்களுக்கு என்ன வசதி அப்படின்னா, எங்கெங்கே கைதட்டும் நானே சொல்லிடுவேன், உங்களுக்கு எங்கெங்கே சிரிக்கன்னு நானே சொல்லிடுவேன். தேவைப்பிள்ளையா நானே கூட சிரிச்சிட்டு போயிடுவேன், உங்களை தொந்தரவு விட மாட்டேன். வந்திருந்த மக்கள் அப்படியே உட்காந்துருக்கணும். அதுதான் ஒவ்வொரு எழுத்தும் கூட ஒரு மனுஷனை மாற்றிருக்கு சார். அன்னை தெரசா அவர்கள் இந்த பூமியில் பிறந்த பொழுது இத்தனை பேருக்கு சேவை செய்வதற்கு என்ன காரணமாக இருந்துச்சு நினைக்கிறீங்க? ஒரு ரயில் பயணத்தில் ஒரு புத்தகம் படிக்கல, அவங்க புத்தகத்தில் ஒரே ஒரு வார்த்தை படிச்சுட்டு தான் அன்னை தெரசா மக்களுக்கு தொண்டு செய்யும் நினச்சாங்க. இந்த பூமியில் பிறந்ததற்கான கூலி பிறருக்கு செய்யும் சேவை, இந்த ஒரு வாசகம்தான் அன்னை தெரசாவே உருவாக்கியது. பாருங்க, புத்தகம் கூட இல்லை, சுகிசிவன் சொல்வார் பாருங்க, குண்டு கூட ஒவ்வொரு முறை தான் வெடிகுண்டு வெடிக்கும், ஆனால் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் வெடிக்கும் அப்படின்வாங்க. படித்தவங்களுக்கு தெரியும். நான்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் கூட பேப்பர் இல்லாமல் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு காரணம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறையா வாசிப்பேன். புத்தகத்தை தவிர்த்து பொதுவாக உள்ள புத்தகங்கள் அதெல்லாம் உங்கள் முன்னுக்கு என்னை வந்து இப்படி நிற்க வச்சது. ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சு போகும்போது நீங்கள்லாம் பெரிய மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு போவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா பெரிய கல்வியாளர்கள்லாம் முன்னுக்கு இருக்காங்க, வருவாய்த்துறை சேர்ந்த நண்பர்கள் பெரியவங்களாம் இருக்காங்க. யாராவது மேடையில் வந்து ஒத்த வார்த்தை 2 வார்த்தை பேசுனாங்களா, நீங்கள் பேசுங்க சார் கேட்குறோம் அப்படி சொல்கிறதே ஒரு அறிவார்ந்த நல்ல மனநிலை. அதுக்கு ஒரு பெரிய நன்றி மதிப்பும் பாராட்டும். சில ஊரில் என்னை உட்கார வச்சுட்டு அந்த ஆர்கனைசர் பேசினார் 1.25 மணி நேரம் பேசிட்டு, இதுதான் என்னுடைய 300 அப்படின்றார். தொப்புன்னு விழுந்தாங்க 30 பேர். சண்டால பாவி, 1.5 மணி நேரம் 300யா? முடிவுரைக்கு பார்க்குறாங்க 10 பேர் முடிஞ்சிட்டேன் ஜோலி. என்னெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், கும்பகோணம் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பட்டிமன்றத்துக்கு, என்னை உட்கார வச்சுட்டு ஆர்கனைசரே பேசிக்கிட்டு இருக்கார். பேசிட்டு அப்புறமேல அறிமுகப்படுத்துகிறார். இந்த சிரிப்பு காட்டுறவங்களாம் வந்திருக்காங்க, எங்களை தான் அவ்வளோ மரியாதையாக. அதுலேயும் தம்பி குதிரை முத்து, அண்ணே நான் மதுரை முத்து அப்படின்னு இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இந்த மேடை அழகான மேடை. அதே போல் சிரிப்பது வந்து சில நினைக்கலாம், இது என்னங்க கேளிக்கையா, வெட்டியாக உட்காந்து நினைக்கிற ஆளுக்கு ஆயுசு கம்மி. ஒருத்தன் ஐசுவாரில் சீரியஸாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்நாள் முழுவதும் சீரியஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம். இப்படியே தான் இருப்பான். வாயா அன்னைக்கு முத்து வர்றாரியா நாகைக்கு வந்து அப்படின்பா, யோ சிரிப்பு காட்டுவாரியா காட்டி, நாமளாம் சிரிக்கலாமையா சிரித்து இப்படியே பேசுகிறாள்கிட்ட என்னத்தை இருக்க முடியும்? பரபரப்பாக இருப்பேன். அப்படியால கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும் சார். நாம் சந்தோஷமான இடத்துல இருக்கிற நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிற நினைக்கிறதா இருக்கிறதுலே அறிவாளித்தனம். அதைத்தான் இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் இந்த பிரம்மாண்டம்
நாகைப்பட்டினம் இன்னைக்கு மட்டும் நகைப்பட்டினமாக நீங்கள் நகைத்து போவதற்காக பரவாயில்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறாயா அதுக்கு நம்ம தட்டிரன் போலையா அப்படின்னு. அதனால் அது தாய்க்குளங்கள் சிரிக்கிறீங்க, ஆச்சரியம். எங்கள் மதுரையில் சிரித்து பார்க்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி அழிகிற கோஷ்டி அதுக்கு தான் பாவம். ஆனால் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா திருட வந்தவன் அவனும் உட்காந்து 2 சீரியல் பார்க்குறான். அந்த அம்மாவுடைய பார்த்துட்டு 5 நேரம் கழிச்சு வந்திருக்கான். வெளியே வந்தவனுக்கு ஏன்னா பல நேரம் அங்கே ஒய்ஃபை இருந்துச்சுரா, 2 படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதில் நீங்களாம் சிரிக்கணும். பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு பாருங்களா. அதை தான் உங்களை நாங்கள் சிரிங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா இன்னும் அழுத்தி சொல்கிறேன். ஏன் சிரிக்கணும் இந்த நிறைவு நாளில் என்னை கூப்பிட்டதுக்குன்னு ஒரே வரியில் சொல்லி முடிக்கிறேன். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை சொல்கிறாங்கல்ல. இப்போ அதெல்லாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை. அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு வாழ்க்கை. அதுக்கு சொல்கிறேன். முன்னால 2 பேரும் உட்காந்து என்ன சார் பேசுனாங்க, வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மருமை என்ன செய்கிறாரு பேசுனாங்க. இன்னைக்கு 2 பேரும் உட்காந்தா பேசுறது, வாங்க வருவோம் உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 600 சுகர், வாங்கோ டீ சாப்பிடும், கடைசி டீயாக போயிடும். நேற்று 5 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டுருக்கேன், 7 மணிக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீனி போடுறேன், வாக்கியரிசி போடுங்க, 2 ஒன்று தான். அப்படியே சீனியை போடுங்க, எனக்கு வாக்கியரிசி போடுங்க. ஒரு டீ சந்தோஷம் சாப்பிட முடியுதா சார்? முடியாது. அன்றைக்கி நான் வாக்கிங் போகிறேன், எதிர்த்தாப்பில் வந்தவன், என்ன சார் முத்து சார் சுகரா அப்படின்னா, இல்லை சார் இல்லை அதெல்லாம் என்ன வயசு, நான் 42 அப்போ வந்திருக்கோம். இல்லை சார் எனக்கு டாக்டர் டெஸ்ட்டு சொல்லிட்டார். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் ரிப்போர்ட்டே இருக்கியா? சில ரிப்போர்ட்லாம் பொய்யா இருக்கும். எனக்கு சுகர் வரன்னு விரும்புகிறேன். ஆமாம். உங்கள் பேர் என்ன குழந்தை? உங்கள் பேர் என்ன? ஏதோ ஒரு பேர் குத்துமைப்பாக சொல்கிறேன். ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு சாக்லேட் கலர் டிஷர்ட் போட்ட குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை மேடைக்கு வந்திருக்கிறான். பெற்றோர்கள் எங்கேயாவது, இப்போ உங்களை தான் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? உங்கள் பேர் என்ன தம்பி? நீங்களே பேசுங்க. அப்பா பேர் என்னது? அப்பா பேர் என்னதுப்பா? இனிமேல் எல்லா குழந்தைகளுக்கு ரேஷன் கார்டை கட்டி கழுத்தில் கட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது வாங்க. இங்கே மேடைக்கிட்ட இருக்கான் குழந்தை. எடா இன்னைக்கு தான் சரியாக போய்கிட்டுக்கேன்னு பார்த்தேன். எனக்கு எப்போ போனாலும் கல்யாண மேடையில் இது தான் சார். மஞ்சள் கலர் ஒரு 2 வீலர் வெளியே நிற்கிது, 22 சொல்லுங்கள், வண்டி எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். சொன்னேன், வேற எவனோ எடுத்துகிட்டு போயிட்டேன். அவர் வந்து நீ தானே ஓனர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லணும். வெளியே வண்டி நிற்கிது, எடுத்துகிட்டு போங்கன்னு எவனோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான். பார்த்துங்க, குழந்தை இங்கே தான் இருக்கான். பிளாக் கலர் பேண்ட்டும் சாக்லேட் கலரா சாக்லேட் டிஷர்ட். உடனே மேடைக்கு வாங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அப்போ தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு திருவிழா மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம். ரொம்ப எல்லா மேடையிலும் இவ்வளோ கூட்டம் வரமாட்டாங்க. அறிவார்ந்த சபை, கலை ஆர்வமிக்க ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டங்களை பார்க்க முடியும் என்பதற்கு நாகப்பட்டினம் ஒரு பெரிய முன் உதாரணம். அதனால தான் 9 மணியை நெருங்குற நேரத்தில் கூட பாருங்கள், அரங்கம் முழு நம்பிய கூட்டம். அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். கடுமையான இருமல் இருந்தேன், அதோடையும் பேசுகிறேன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படி சின்ன விஷயமா இருந்தால் கூட கை தட்டிடணும். ஆமாம், உண்மையிலே நான் முடிக்க போகிறேன்னு தெரிகிற மாதிரியே நினச்சி கை தட்டுறாங்க பாரு. ஒரு ஆள் பேச்சு ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸை விட வணக்கம் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். அப்போ நல்லது. எதுக்காக அந்த குழந்தைகள் அறிவி ஜீவிகள் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நம்மளாம் படிக்கும்போது என்ன சார் செய்வோம்? ஒரு கொஸ்டின் தெரிஞ்சால் ஆன்சர் எழுதுவோம், இல்லாட்டி கொடுத்துட்டு வந்துடுவோம் பேப்பரை. இப்போ ஆன்சர் தெரியாட்டி தான் பக்கமாக எழுதுறான். 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு எழுதுன்னு சொல்லுவாங்க நம்ம படிக்கும்போது. 2, 3 கூட தெரியாது. இப்போ 8மே எழுதுறான். 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். வாத்தியார் மண்டையை சொரிஞ்சிட்டே மதிய வரைக்கும் உட்காந்துருக்காரு. என்ன சார் ரைட்டு மாதிரியே எழுதியிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு எப்படி இந்த கற்பனை? நம்மளாம் பாருங்கள், ஒரு கைபேசியை பார்த்ததில்லை குழந்தைகளுக்கு. இன்றைக்கி ஒரு மரத்தை வந்து ஆலமரத்தை செல்ல அரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு 80 வருஷம் கழிச்சு அந்த மரம் விழுந்துடும்.
மரத்தை செல்லரிப்பது போல மனுஷனை இந்த செல்போன் அரிக்குது. அவ்வளோதான். அதான் நம்மளை கெடுத்து கொண்டு இருக்கிறது. யார் உலகத்திலே 90 வயசு வரைக்கும் வாழணும் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். யாருக்கு 90 வயசுன்னு இப்போ கண்டுபிடிச்சிடும். யாரெல்லாம் பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்க, இந்த 600 800 ஒரு பட்டன் ஃபோன், அவங்க மட்டும் கை தூக்குங்க. பார்த்தீங்களா? இந்த 7 பேருக்கு மட்டும் 90 வயசு. ஏன்னா நீங்கள் போன உடனே தூங்கிடுவீங்க. வாட்ஸ்அப் போகாது, யூடியூப் போகாது, உடனே தூக்கம் வரும், நிம்மதியாக தூங்குவீங்க. ஆனால் இந்த ஃபோன் வச்சுருக்கீங்க, நம்மளை பாடாக படுத்திடுவேன் தெரியுங்களா? நான் உங்களை வந்தேன், ஒரு 5 பேர் இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க, சந்தோஷம். உள்ளே டேர்ன் பண்ணி வரும்போது திடீர்னு ஒரு பையன் குறுக்க ஓடியாந்து செல்ஃபி பச்சைக்குன்னு 10 செல்ஃபி எடுத்துகிட்டு ஒத்த வார்த்தை கேட்டான் பாருங்க, எனக்கு படபடன்னு வந்துருச்சு. ஆமாம் நீங்கள் யாருண்ணே அப்படின்னா அதோடு நின்றவன் தான். பார்த்தீங்களா? இந்த செல்ஃபி இல்லா காலத்துக்கு முன்னால் அது இருந்துச்சா சார்? நல்லா தூங்கிட்டு இருக்கேன், 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. நான் அறத்தை குத்தியில் எடுத்து ஹலோ அப்படின்னே, எதிர்த்தாப்புல கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னே, அப்போ வச்சிரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சார்? இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி இந்த பட்டன் ஃபோன் என்ன மகிழ்ச்சி தெரியுமா? யாரையும் தவறாக புகைப்படம் எடுக்கவில்லை, தவறாக சித்தரிக்கவில்லை, ஆரோக்கியமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த ஃபோனில் 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி அது பாட்டு கிடக்கும். ஒரே ஒரு கேம், நான்லாம் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் 12 மணி நேரம் விளாண்டுக்கிட்டே போவேன். ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும், யாரையும் கடிக்காது, என்னம் செய்யாது. பார்த்தீங்களா? அந்த ஃபோனில் ஒருத்தன் பேசிட்டு போகிறேன், லாரி இடிச்சிருச்சு, ஃபோனு கீழே விழுந்து லாரி ஏறிடுச்சு. அப்புறம் சொல்லுவாப்புல என்ன செய்கிற அப்படி, லாரி ஏறினப்படாடி பஸ் 600 அந்த ஃபோனில் வசதி. பார்த்தீங்களா சார்? சில நேரம் பேட்டரி போயிடும், வெயிலில் சுட வச்சு மறுபடியும் போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, புதுசான கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லைன்றக்காக சொல். இப்போ வேக்கம் கிளீனர்லாம் ஒன்று வந்துருக்கு. ஒரு அம்மா சுவிட்சை போட்டு 4 பாயிண்டில் வச்சு குப்பையை பூரா உறிஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க பெரியப்ப வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னாரு, வேட்டியை காணாம். வேக்கம் கிளீனர் படுத்தின பாடம் பார்த்தீங்களா? அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்தால் கூட இன்னும் மாறாமல் இருப்பது உங்களுடைய சிரிப்பு. நான் ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள்லாம் கைதட்டி சிரிக்கும்போது அந்த அலுப்பு களைப்பெல்லாம் நீங்கிடும். அதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பேசும்போது நான் ஏதாவது பேப்பர் வச்சுருக்கேன்னா, நான் ஒரு 19 வருஷம் மேடையில் பேசும்போது இந்த பேப்பர் வச்சு பழகவே இல்லை. அதனால் ஒரு வசதி, உங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சே தான் பேசுவேன். அதே போல் உண்மையிலே தாய்க்குழுங்க உங்களெலாம் உண்மையிலே மனசார பாராட்டுறேன். இப்படி தான் இருக்கணும் தாய்க்குழு. பொது நிகழ்ச்சியில் இப்படி வரணும், அரசு சார்ந்த நிகழ்வில் கலந்துக்கிறணும். முன்னெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அந்த ஊர் இன்னும் மிகுதியான நாணயமான ஊரை, நம்பிக்கையான ஊர் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சரிக்கு சமம் அந்த பெண்கள் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா எல்லாத்திலும் உங்களுக்கு அவ்வளோ பாராட்டு. பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆண்கள் ஒரு மூக்குகள், இல்லை ஆண்கள் ஒரு நுரையீரல்கள், எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பூமி கூட பூமாதேவி உங்கள் பேர் தான். விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்கள் ஆம்பளைக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு பித்தளை காப்பு, எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை சேரில் உட்கார வச்சு சந்தனமாக பூசுகிறாங்க, எங்களுக்கு எவனா சாணியாக அள்ளி பூசுகிறாங்களா? நாங்கள் பிறந்த நேரம் பாருங்க. அது ஒரு பாட்டு கூட போடும்போது மணமகளே மணமகளே, சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு தான். இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வரேன், இவனுக்கு ஒரு பாட்டை காணும். இவனுக்கு மணமகனேன்னு போட்டிருக்கோம்ல, அதை கூட விடுங்க. மடப்பயலே மடப்பயல் கூட போட்டிருக்கல, பாவம் ஒரு ஆறுதலாக இருந்தது. அது அந்த பொண்ணு மட்டும் வலது கால் எடுத்து வச்சு வா. ஏன் இவனுக்கெல்லாம் காலம் இல்லையா? எனக்கெல்லாம் ஒருத்தன்னு சொல்லி நான் ஃபோன் கால் எடுத்துகிட்டு அலோன்ட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் என்ன செய்ய? அது மாதிரி நீங்கள் சிரிக்கணுங்க, நீங்கள் தான் சிரிக்கணும். அதனால தான் சிரித்தா வீடே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லு. வீட்டுக்கு காசு பணம் வந்தால் என்ன சொல்கிறான்? லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துல லட்சுமணி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் எதுக்கு வரேன் தேவையில்லாமல் அவனை கதவை போட்டு வெளியே தள்ளி. அப்படி எங்கள் நிலைமையை பார்த்துக்கு. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ உயர்வான விஷயம் சொல்லியிருக்கு. காரணம், நீங்கள் அவ்வளோ பொறுப்பான ஆட்கள். எல்லோரும் சாமி கும்பிடும்போது ஆண்களை என்ன கும்பிடான்னு தெரியுமா? நான் 2 வீலர் வாங்கணும், டிவி ஸ்பீட்டை மாற்றிட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது வாங்கணும், தனக்காகவே வேண்டுவான். ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் எப்போவுமே தனக்காக வேண்ட மாட்டார்கள். என் கணவர் வேலைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படி எப்பவுமே. அதனால தான் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. ஒரு பொண்ணு கூட சிரிச்சா என்ன சொல்கிறேன்? க்யூட்டாக சிரிக்குது பண்ணுவாங்க. ஆம்பளை சிரிக்கு போடா இழிச்சப்பட வாய பொழந்துக்கிட்டோம். அது மட்டும் க்யூட்டி, எங்களை மட்டும் இழிச்சாப்பே. பார்த்தீங்களா? இதுதான் அப்படியே அந்த பெண் குழந்தை தப்பி வந்துச்சுன்னா ஆஹா எப்படி வர
நம்ம தவட்டும் குரங்குட்டி மாதிரி தவறியாம்பார் அவங்க அப்பனை மாதிரி அப்படி. அதனால் நல்ல மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம். இந்த இடம் புத்தகம் என்பதாலே ஒரு கோயில் தான். இந்த இடத்துல வந்திருக்கவங்க சிரிக்கும் போதே இது ஒரு கோயில் மாதிரியே தோணுது. பார்த்தீங்களா? எல்லா இது ஏன்னா சிரிக்கிற குழந்தைகிட்ட, அடுத்த தலைமுறை சிரிக்க வச்சு வர்ற குழந்தைகிட்ட வன்முறை இருக்காது, குரோதம் இருக்காது, கெட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அதான் முக்கியமான விஷயம். இந்த சிரிப்பு அவ்வளோ விஷயத்தை செய்யும் சார். பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் பூக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது? எல்லா இடத்துலையும் எதுக்கு பூக்களை பிடிக்கும்? எல்லோரும் என் பூவா பார்த்தோன்னு ஆசையாக பிடுங்குறோம். அது சிரித்து கொண்டே இருப்பதால் பூக்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது. சிரித்து கொண்டே இருக்க மனுஷனையும் எல்லாருக்கும் பிடிக்கும். 6 அடி உயரம்ங்க, பயங்கர கலரு அப்படின்னு இருந்தால் கூட சிரிக்கலாம். அவன் ஒரு உம்மனா மூஞ்சிங்க. சிரிக்காத முகத்திற்கும் செத்த பிணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் உங்களெல்லாம் நாங்கள் அடிக்கடி சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக. சிரிக்கும்போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு அம்மா பெரிய டாக்டரு, பெரிய படித்தானாக்கும், இவன் என்னைக்கு எண்ணி பார்த்தியான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரின்ட்டு போயிடும். திடீர்னு வந்து கேள்வி கேட்டுனா என்ன செய்ய முடியும்? யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்க ஊரா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க பார்த்துக்கு. ஏன்னா ஒன்றும் தப்பாக சொல்ல. இப்போ ஒரு ஆள் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, மூச்சு விடுங்க, சட்டையை கலத்துங்க, முதுகை காட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. 3/4 மணி நேரம் கழித்து அவன்கிட்ட போய் என்ன செய்யுது? அவன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா பிஞ்சு உன்னை செருப்படுத்து அவரே அடிச்சிருக்கார். ஐயோ முதலே சொல்ல வேண்டியானியா, நீ முதலே கேட்க வேண்டியானியா, ஐயா நாக்கு நட்டு மூக்கு நட்டு ஒரே தான் நீட்டிகிட்டே போறியா? சின்ன இது நம்மளுக்கு தேவையா சார்? நல்லா சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம். மெல்லுசான ஒரு இசையை கேளுங்க. தயவுசெய்து ஒவ்வொரு இசைக்கும் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. புன்னாகவரி ராகம் கேட்டிங்கன்னா மேடைக்கு பாம்பு வரும். அமிர்தவரிசி ராகம் கேட்டிங்கன்னா மலையே வரும். ராகத்திற்கு அந்த மகத்துவம் உண்டு. அதில் மன அழுத்தம் வரும்போல மெல்லுசாக ஒரு பாட்டை கேளுங்க. நீங்கள் வாட்டுக்கு டங்கா டுங்கா டவுட்டு காட்டினா இருக்கிறது டப்புன்னு இதையும் துடிச்சிடும். மெல்லுசாக கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு நோயே கிடையாது. நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி என்ன சொல்கிறாரு தெரியுமா? உலகத்திலே 2 நீர் தான் ரொம்ப ஆரோக்கியமான நீர். கண்ணில் வரக்கூடிய கண்ணீரும் வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீரும். இந்த உமிழ் நீர்னால எந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது. அதுதான் பூனை நாய் எல்லாம் பாருங்களேன், தான் புண்ணை அப்படியே நாவால் நக்கிக்கிட்டே இருக்கும், உடனே ஆறிடும். அதுக்கு எங்கே ஆஸ்பத்திரி போயிருக்கா நாய்க்குட்டி? கிடையாது. அதனால் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதைத்தான் நம்ம மேடையில் பேசுகிறோம். முன்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லைன்றோம். அன்றைக்கெலாம் திரும்புகிற பக்கம்லாம் எங்கேயா ஜிம்மு இருந்துச்சா, உடற்பயிற்சி கூட இருந்துச்சா? இப்போ திரும்புகிறவக்கெல்லாம் உடற்பயிற்சி கூட. காலையில் மெரினா பீச்சை பக்கம் பார்க்குற ஒரு 60 பேர் சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்டு அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. கை கால் இழுக்குத ஒழிய மூவ் ஆக மாட்டேங்கிறான். அவன் வலது பக்கம் போகிறான், வகுறு இடது பக்கம் இழுத்துட்டு போகுது. அதுலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாய். யாராவது போட்டோ எடுக்கும்போது வகுத்தை உள்ளே இழுப்போம், பின்னாடி இருக்கவன் சொல்லுவேன், என்ன முதுகு இங்கே இடிக்குதுனே. பார்த்தீங்களா? அது ஒன்று நடக்கும். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா உங்கள் மூக்கில் இடிக்காது. 1/2 அடி கேப்பு எடுக்கும் தரைக்கும் மூக்குக்கும். ஒல்லியாக இருக்கிற சொத்து விழுந்தானா மூக்கை காணாமல் தேடிக்கிட்டு இருப்பான். சிரிக்கிறதுக்கு இல்லை, இது விஷயம் தான். எப்போயுமே நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றிக்கிங்களேன், சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இந்த வாக்கிங் போகிறேன் சொல்கிறேன். ஒருத்தன் வகுத்திருச்சலோட, என்ன அம்மாப்பிள்ள 8 வருஷமாக வாக்கிங் போகிறேன், அரக்கில் வெயிட் கூட குறையலையே, எப்படா வாக்கிங் போகிறேன்னு பார்த்தா 4 ஸ்டெப்பு போகிறேன் சார். 4 உளுந்த விட ஒன்றே லவக்குன்னு முக்கிறேன். 2 ஸ்டெப்பு சுண்டல் ஒன்றே சாப்பிட்டுட்டு வெயிட்டே குறையலையே. அப்போ இந்த வாக்கிங் போகிற எப்படி இருக்குது தெரியுமா? நடையில் ஆரம்பித்து வடையில் முடிஞ்சிருது. இதுக்கு பேர் வாக்கிங்கா? வேர்க்க அப்படி சட்டை நானே போனால் தானே வாக்கிங். சிலர் நாய்க்குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வாக்கிங் போவாங்க. ஒருத்தர் நாய்க்குட்டியை கூப்பிட்டு வாக்கிங் போனேன், ஒரே வாரத்தில் 2 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருச்சு. நாய்க்குட்டிக்கு, அவனுக்கு இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து தப்பிட்டு ஓடிடுது. அதே போல் இந்த தொகுப்பெல்லாம் எடுத்து ஏன் பேசுகிறது? ஒரு புத்தக திருவிழாவில் புத்தகம் நெப்போலியன் கூட பாருங்களேன்,
குதிரையில் இருந்து கொண்டே தூங்குறது கிடையாது, குதிரையில் இருந்துக்கிட்டே படிப்பாராம். ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் மேடையில் அழகாக பேசுகிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு நேரு அவர்கள் சொன்னது, நான் நேரத்தை திருடுகிறேன் அப்படின்னார். எப்படி? என்னுடைய உதவியாளர் வெளியே நிற்பார், என் பெட்டிக்கு அடியில் புத்தகம் வச்சுருப்பேன், அவர் உங்களை 5 மணி நேரம் தூங்க சொல்லியிருப்பார், நான் அதுக்கு தெரியாமல் அந்த பெட்லேருந்து எடுத்து நான் புத்தகத்தை 1 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுதான் பெரிய விஷயம். அப்படி வாசித்தவர்கள் பூரா வெற்றி அடைந்திருக்கிறாள் சார். நான் அன்றைக்கெல்லாம் அந்த அசத்தப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் பேச சொல்லும்போது ரொம்ப சிரமம் எடுத்து தான் பேசுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 எபிசோட் பேசணும். அப்போல்லாம் யூடியூப் இல்லாத காலம், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன், 1 மணி நேரம் பேசணும். அப்போல்லாம் படித்த படிப்பு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த கைதட்டல் வாங்குறதுக்கு எனக்கு உதவியாக இருப்பது அன்று நான் வாசித்த புத்தகங்கள். பார்த்தீங்களா, புத்தகங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். 100 பேர் சிந்திக்க வேண்டியது ஒருத்தன் சிந்தித்தால் அவன் கவிஞன், 100 கவிஞர்கள் சிந்திக்க வேண்டியது ஒருவன் சிந்தித்தால் அவன் மேதை, 100 மேதைகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் ஞானி, 100 ஞானிகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் தீர்க்கதரிசி, 100 தீர்க்கதரிசிகள் சிந்திக்க வேண்டியது ஒரு ஆள் சிந்தித்தால் அவன் தான் இறைவன் அப்படின்னா. பார்த்தீங்களா, அப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த காலம் கூட இந்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா வேகமாக பேசியிருப்பார். எல்லாருக்கும் காலம் ரொம்ப முக்கியமானது, காலத்தை பற்றி அவ்வளோ விஷயம்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. அதே போல் பணமெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது சார். ஆப்பிள் கம்பெனி ஓனர் என்ன எழுதி வச்சுருப்பிருக்காரு தெரியுமா? சுயசரித்தில் 58 வயசில் என்னுடைய உயிர் போயிடுச்சு, உயிர் பிரிய போகிறேன், இவ்வளோ சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியங்களாம் என்னை காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்குமே அதனுடைய ஓனர் சொல்லிட்டு போகிறார். அதே போல் அலெக்சாண்டர் உலகத்து புறம் தான் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தவே என்ன சொன்னான் தெரியுமா? கடைசியாக 3 ஆசையை நிவர்த்தி செய்யுங்கன்னு சொன்னேன் தளபதிட்ட. என்னங்க, என்னுடைய சவப்பெட்டி தூக்கி செல்லும்போது அந்த தூக்கி செல்கிற 4 பேரும் டாக்டராக இருக்கணும், மருத்துவர்கள் தான் என்னை தூக்கி செல்ல வேண்டும், என்னை தூக்கி செல்லும் வழியில் நான் இதுவரை சம்பாதித்த தங்கம் பிளாட்டினம் வைரம் எல்லாத்தையும் தூவிவிட்டே செல்லுங்கள், என்னை அடக்கம் செய்யும்போது சவப்பெட்டிக்கு வெளியே என்னை கையை வெளியே வைத்து பூட்டுங்கள். எதுக்குங்க குழப்பமாக இருக்குது, எதுக்கு அரசர் இப்படி செய்யணும் அப்படின்றப்ப அவர் சொல்கிறார், அலெக்சாண்டர் சொல்கிறார், எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் உயிர் பிரியும் போது மருத்துவரை நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது என்பதற்கு தான் என் சவப்பெட்டியை மருத்துவர் தூக்கி செல்ல வேண்டும், நான் சம்பாதித்த பொருள் கூட என் கூட வரப்போவதில்லை அப்படின்றது என்னுடைய நகைகள் ஆபரணங்கள்லாம் வீசிக்கொண்டே வாருங்கள். அதே போல் இத்தனை நாடுகளை என் கையில் கொண்டு வந்தேன், ஆனால் கொண்டு போகும்போது கையில் எதையுமே நான் கொண்டு போகவில்லை என்பதற்கு வெளியே என் கையை வைங்க. பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஆனால் இந்த நேரம் உலகத்திலே சிறந்த காலம், இந்த நேரம் நினச்சா சந்தோஷம், உலகத்திலே சிறந்த இடம், இந்த இடம் நினச்சா சந்தோஷம், உலகத்திலே சிறந்த நண்பன் பக்கத்தில் இருக்கு. இன்றைக்கி நாளை ஒவ்வொரு நாளையும் அதே போல் பாருங்களேன், ஒரு ஊரில் ஒரு நாட்டாம் விட்டு நாய் செத்து போச்சு சார், 2000 பேர் வந்து விசாரிக்கிறான், ஐயோ ஒவ்வொன்று குலைக்குமேன்றான் ஒருத்தன். அப்போ நாய் ஒவ்வொன்று தான் குலைக்கும், ஏன்னா நாட்டாம் விட்டு நாய் இல்லை. அடுத்த வாரம் நாட்டாமே இறந்து போயிட்டார், ஒரு நாய் அந்த பக்கம் வரல. இதுதான் உலகம். பார்த்தீங்களா எதுக்கா இயங்குதுன்னு பார்த்து, அதுக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சார். அல்ல உண்மையிலேயே நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், சிரிப்பது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயம் எதுவும் கிடையாது சார். இந்த ஹுட் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய ஒரு 5 ஹார்மோன்களை சுரக்குது சிரிக்கிறது மட்டும், அவ்வளவு உடலுக்கு உற்சாகம். தம்பி நீங்கள் கொரோனா டயத்தில் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிவிலையும் ஒரு ஆள் மருத்துவம் சொல்லுவார், ஒரு டிவி ஆன் பண்ணுங்க, நீங்கள் சீரக தண்ணி குடிங்க இம்யூனிட்டி பவர் கூடும், இன்னொரு டீவில் நீங்கள் மஞ்சள் தண்ணி குடிங்க இம்யூனிட்டி பவர் கூடும், இன்னொன்று அவங்க நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க இம்யூனிட்டி பவர் கூடும். அவன் டென்ஷன் ஆகி அரைஞ்சு வரைச்சி குடிச்சிட்டான், ஏன்னா அதை கூடி இதை கூடி நம்ம மொத்தமாக குடிச்சிட்டு ஒன்று போயிடுவோம்டா அப்படி. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் சொன்னார், உடல் ஒழுங்கி மனசு விட்டு சிரிப்பதே மிகச்சிறந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார். இல்லைங்களா, என் நண்பர்லாம் அடிவத்தில் ரேச சுருக்குன்னு டாக்டர் போனான். டாக்டர் அடிவத்தில் தான் வலிக்குது அப்படின்னா, குப்பரைக்கு போட்டு 36 தையல் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு செம்பு நிறையா தண்ணியை கொடுத்துருக்காரு, இதை குடிங்க அப்படி. ஏன் டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்கிறீங்க, குடிங்க எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு. அவன் வெட்ட நட்டிங்கிருக்கான். இதுக்கு தான் சார், இதுக்கு தான் உங்களை நாங்கள் சரிங்க. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்திங்க இந்த இடம், ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நின்று கொண்டெல்லாம் ரொம்ப ரசிப்பது மித்த ஊரெலாம் கிடையாது. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நாகையில் அறிவு சார்ந்த விழா. ஏன்னா காமராஜர் அவர்கள் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் திருமங்கலம் மதுரை பக்கத்தில்
எங்கள் ஊர்கிட்ட வரும்போது தான் ஒரு பையன் ஆடு மேய்க்கிற பார்க்குறாரு. பள்ளிக்கூடம் போகாமல் என்ன இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் போனால் யார் சாப்பாடு போடுவா, இவர் முதல்வர்னு தெரியாது அந்த பயலுக்கு. பள்ளிக்கூடம் போனால் யார் சாப்பாடு போடுவா? அப்போ யோசிக்கிறேன், சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடம் போகிறையா அப்படின்னு. அப்போ தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்கிறாரு. அப்போ நிதி இல்லைன்றாங்க. அப்போ சொல்கிறார், நிதி இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் பிச்சை எடுத்து கூட சம்பாரித்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி பசங்களை உள்ளே இழுக்கிறதுக்கான விஷயம். அதனால் அன்றைக்கெல்லாம் படி என்றார்கள். இன்றைக்கி மாறிடுச்சு காலங்கள். அதனால் இந்த அறிவு குழந்தைகள் பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது அப்படியே விட்டுட்டேன். தெரிஞ்சால் எழுதுவோம், இல்லாட்டி பேப்பர் கொடுத்துட்டு வந்துடும் நம்மலாம். இன்னைக்குள்ள குழந்தை அவனா எழுதுறான். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் பாருங்க, எப்படி எழுதியிருக்காங்க. அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டை 3 கழிச்சிட்டு ஓடுறார் தெருவில். ஐயோ அதன்னு ஓட்டிருக்கான் சார், எதன்ட்டே போடலையா சார், எழுதியிருக்கான். இதுவும் ஒரு வகையான அறிவு. அந்த கொஸ்டின் சாய்ஸ் விடாமல் எழுதியிருக்கான் பாருங்க. இவன் தான் பெரிய படைப்பாளியாக வர்றது. சார் 1 வேர்டு கொஸ்டினுக்கு நம்மளாம் ஒரு வரி தான் எழுதுவோம். 15 மக்கள் திருவிழா இருக்கேன் அன்னைக்கு. கஸ்தூரிபாய் குறிப்பு இதான் கேள்வி. காந்தி மனைவின் ஓட்ட 1 மார்க் கிடச்சிரும். அவனுக்கு தெரியலை, ஆரம்பிச்சிட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். இது ரொம்ப அகலமான பாய். பாயிண்ட், இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். மிரண்டிருக்க, என்ன சாப்பிட்றீங்களா? அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கிட்ட ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள். ஒரு மனுஷிக்கு வகையிலுமா இருக்கும் எழுதியிருக்கான். ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு வெறுத்துருச்சு. இவன் கடைசி என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆயிட்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான். சன்னலில் உடச்சிட்டு ஓடிருக்கார். வாத்தியார் கெச்சம் கடிச்சா, நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது பைப் லைன் கூட தோண்ட போகிறேன், இல்லை வெள்ளரிக்கு வியாபாரம் பார்க்க போகிறேன் சார். என்ன சார் 1 வேர்டுக்கு 13 நோக்கம் எழுதிருக்கான். அவர் கெச்சம் அங்கன், யோ போனை கட் பண்ணியா, உனக்காது 13 நோக்கம் எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய்க்கு. எனக்கு ஒரே வரியில் குழப்பிருக்கான். என்ன சார், கஸ்தூரி பாய் எல்ல கேள் அப்படின்னு போட்டிருக்கான். நான் இதை யார்கிட்ட போயா கேட்பேன், நான்லாம் இல்லையா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரசித்து பழகும். பார்த்தீங்கன்னா